ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு பைரத்தி ரணங்கள் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் படம்னு சொல்லலாம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours 30 minutes இருக்கு. இந்த படத்தை நார்த்தன் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல சிவராஜ்குமார், ருக்மணி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பிறந்த ஊர்ல பாத்தீங்கன்னா தண்ணின்றது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுக்காக அவங்க அப்பா, அதாவது நம்ம ஹீரோட அப்பா பல மனுக்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல. ஆனா அதுக்கு எந்த ஆக்ஷனுமே எடுத்த மாதிரி இல்ல. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, சின்ன வயசுலயே ஒரு பாம்பு வைக்கிறாரு. அதுல ஒரு 6 பேர் இறந்துடுறாங்க அந்த ஆபீஸ்ல. அதுல இவர் ஜெயிலுக்கும் போயிடுறாரு. போயிட்டு 21 வருஷம் கழிச்சு வராரு. வரும்போதே பாத்தீங்கன்னா உள்ளே வக்கீலுக்கு படிச்சுட்டு லாயரா தான் வராரு. வந்தவர் இப்ப அந்த ஊர் பாத்தீங்கன்னா பயங்கர கார்பரேட் எல்லாம் வந்து டெவலப் ஆயிருக்கு. ஆனா அது மூலியமாவும் பல பிரச்சனைகள் இருக்கு. அதை எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு லீகலா. ஆனா லீகலா போகும்போது அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றதுனால ஒரு டானா ஃபார்ம் ஆகுறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. அடுத்த மிகப்பெரிய பாசிட்டிவ் பத்தினா சிவானா தான். அவங்கள நமக்கு ஜெயிலர்ல இருந்து தான் தெரியும்னாலும் இப்ப ஒவ்வொரு படத்துலயுமே அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அல்டிமேட்டா இருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்துலயும் படத்தோட ஆரம்பத்துல இருந்து எண்ட் வரைக்கும் பல மாசின்ஸ் வச்சிருக்காங்க. எல்லாத்தையுமே அல்டிமேட்டா பண்ணிருக்காங்க. அவருக்காகவே எழுதி எடுத்த மாதிரி இருந்தது. ஆனா அதுதான் மிகப்பெரிய நெகட்டிவாவும் போயிடுச்சு படத்துல. ஏன்னா அவருக்கு மட்டும் மாஸ் காமிச்சிருந்தா பரவாயில்ல, வில்லன்லாம் பல விஷயம் பண்றான், அதெல்லாம் நம்மளால ஏத்துக்கவே முடியல. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா இது மஃப்டி படத்தோட ப்ரீக்வல்னு சொல்லியிருக்காங்க. சோ ஆல்ரெடி நம்ம 10 தலையும் பார்த்துட்டோம். அதனால அதோட ப்ரீக்வல் இப்படிதான் இருக்குமா அப்படின்றது நமக்கே கஷ்டமா தான் இருக்கு. அந்த அளவு எடுத்து வச்சிருக்காங்க படத்தை. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சிவானா மட்டும் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ். அவர் ஸ்கிரீன்ல வந்தாலே ஸ்கிரீன் தெரிக்குதுன்னு சொல்லலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் படம் நல்லாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல மிகப்பெரிய நெகட்டிவ் பாத்தீங்கன்னா படத்தோட எமோஷனல் சீக்வன்ஸ் நம்ம கனெக்ட் ஆகவே இல்லை. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா போச்சு. சிவானாக்கு இவங்க எழுதின ரைட்டிங் எல்லாத்துக்குமே எழுதினாங்கன்னா அந்த படம் வேற லெவல்ல இருந்திருக்கும். ஆனா அதுதான் பயங்கரமான மிஸ் ஆயிடுச்சு. ஸ்கிரீன் பிளேலயும் பாத்தீங்கன்னா படம் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி பிளாட் இருந்தனால பெருசா இன்ட்ரெஸ்டிங்கே இல்ல. ஓவராலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க சிவானாவை பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கானது தான். பட் நியூட்ரல் ஃபேன்ஸ்க்கு எவ்வளவு தூரம் பிடிக்கும் அப்படின்னு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஆனா ஒன்ஸ் பார்க்க வேண்டிய படம் தான். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.